ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எந்த நேரமும் அந்த அளவுக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் சடனில் நம்மளுக்கு கோல்ட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடி மசாஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கொடுக்கும். இது முக்கியமான பொருள். இப்போ அது என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ரெமெடி மஸ்டர்ட் ஆயில். இந்த கடுகு எண்ணெய் நம்ம கொழும்பு தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது ஃபுல் பாடிக்கு நான் எப்படி மசாஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் நல்லா காலைல ஏஞ்சி பிறகு நம்ம முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலைல ஏஞ்சி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறோன்னீங்கன்னா இது ஃபுல் பாடி ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 1/2 hour, அதாவது ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான. அடுத்து ரெமெடி அலோவேரா ஜெல்லு. அலோவேரா ஜெல் நம்ம ஈரத்தன்மத்தை நல்லா தக்க வைக்கும். அது அலோவேரா ஜெல்லு நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட், நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். அடுத்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம எந்த ஒரு பேக் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு காயாது, முகம் ட்ரை ஆகாது சீக்கிரம். அதனால இது நல்லா லேட்டாக தான் கொஞ்சம் நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த க்ரீமோ சரி இல்லை ஃபேஸ் பேக்கு எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு முகம் ட்ரை ஆகாது, கொஞ்சம் லேட்டாகும். அது இல்லாமல் அந்த லேட் ஆகுறதுனால தான் நம்ம ஸ்கின்னில் நம்ம போடுற பேக்கை நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இது தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. சில பேர் சொல்கிறாங்க தேங்காய் எண்ணெய் போட்டாக்கா நம்ம கருப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. இதுவுமே நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும் எண்ணெய். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் ஃபுல் பாடிக்கு மசாஜ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு குளிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் நைட்டில் ரொம்ப ஹீட் பாடி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த க்ரீமை கை கால் உடம்பெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். காலையில் எழுந்துச்சி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருளுங்களை எவ்வளோ எடுத்துன்னு எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மஸ்டர்ட் ஆயில் தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ இது நான் ஒரு போல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற டீஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான், ஏன்னா இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. போய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரே டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் நான் இந்த சின்ன இதில் தான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஜாஸ்தி கூட வேண்டாம். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது இந்த கோல்டு சீசனுக்கு நல்லா கட்டி மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை 2 சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் அடுத்து நான் சேர்க்க வேண்டியது அலோவேரா ஜெல்லு. இப்போ நான் எந்த ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேனோ அதே ஸ்பூனில் தான் நான் அலோவேரா ஜெல்லு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த அலோவேரா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதில் நீங்கள் க்ரீன் அலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒயிட் போட்டாலும் சரி, க்ரீன் போட்டாலும், எந்த அலோவேரா யூஸ் பண்ணாலும் கலர் மட்டும் இப்படி தான் வரும். ஏன் எண்ணெய் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டீஸ்பூன், நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருந்தாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது மீடியம் சைஸ் இருக்கிறதுனால இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினேன். இப்போ இந்த அலோவேரா ஜெல்லும்
இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் எடுத்த 1 டீஸ்பூனே கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம போட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணோம் இன்னும் லைட்டு கலராக வரும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது அலோவேரா சேர்த்துக்கணும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள்கிட்ட பாட்டில் இருந்துச்சுனாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு 1 வாரத்துக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபுல் பாடிக்கு இது அப்ளை பண்ணிவிட்டு குளிக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹீட் பாடி. கொஞ்சம் ஏதாவது சூடு பொருள் சாப்பிட்டா உடனே எனக்கு சூடாயிடும். அதனால இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் இது ஃபுல்லு பாடிக்கு ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர், 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லைங்க, 1/2 ஹவர் நல்லா இது விடணும். அது இல்லாமல் நைட்டில் வந்து நான் இது முகத்துக்கு கை காலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இது பண்ணுவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான். இது 1 வீக் அப்புறமா நான் திரும்பி ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா அளவுக்கு மீறி இந்த மஸ்டர்ட் ஆயில் எடுக்கக்கூடாது. ஒரு அளவு தான் இருக்குது. அதனால தான் நான் சின்ன டீஸ்பூனுக்குனால 2 எடுத்து, நீங்கள் ஒரு பெரிய டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அலோவேரா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர்னால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ நான் செஞ்சேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கோ ஒரு லோஷன் மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல் பாடிக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து இதில் வான்னு சொல்லிட்டு இதிலே நான் ஃபேஸ் பேக் கூட உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மஸ்டர்ட் ஆயில் அவ்வளோ நல்லது. உடம்பு சூட்டை கூட ஃபுல்லு குறைக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் இது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது தான் சொல்லிட்டு, அது இல்லாமல் இது கடுகு நம்ம இந்த டை செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது முடி கருப்பாகுது. அதனால் ரொம்ப அதில் பெனிஃபிட் கிடைக்கிது நம்மளுக்கு. இது முகத்துக்கும் சரி ஃபுல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது இருக்க உங்களுக்கு அது பழக்காயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதை விரும்பி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. இது இவங்க தான் போடணும்ல, வயசானவங்க, வயசு இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கூட இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள் எனக்கு தெரிவித்துங்க. பாய்.